உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப சிம்மத்துல சூரியன் இருக்கிறாங்க. அந்த சூரியன் கூட செப்டம்பர் 14 சுக்கிர பகவான் சிம்மத்துக்கு வர்றாங்க, கேதுவோடு இணையறாங்க. அதே செப்டம்பர் 14 சிம்மத்தில் இருந்த புதன் பகவான் பெயர்ச்சியாகி கன்னிக்கு போறாங்க. அங்கே புதன் ஆட்சி பிளஸ் உச்சம். கன்னியில் இருந்த செவ்வாய் பகவான் செப்டம்பர் 13 கன்னியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. செப்டம்பர் 17 சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. இது போக குரு பகவானும் மிதுனத்தில் இருக்கிறாங்க. அது போக கும்பத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. மீனத்துல சனி பகவான் வக்கர கதியில் இருக்கிறாங்க. அப்ப இந்த கிரக அடைவுகளாகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது? சிம்ம ராசி. இப்ப சிம்ம ராசிக்கு பலன் சொல்லணும் அப்படின்னா நல்ல பலனை சொல்வதற்கு ஒரு 2 கிரகங்கள் பத்தி தான் இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கேது பகவான் இவங்க ராசியிலேயே இருக்கிறாங்க. அந்த கேது பகவான் இவங்க ராசியிலேயே இருந்து இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து இவங்களுக்கு அஷ்டம சனியும் நடந்து இவங்களை கதி கலங்க வச்சிருச்சு. சிம்மம்னா எப்பவுமே நம்பர் 1 தான். அவங்க சொன்னா சொல் காப்பாற்றுவாங்க. அவங்க பேசினா 10 பேர் கேட்பாங்க. ஒரு லீடர்ஷிப் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஒரு நல்ல பதவியில் இருப்பாங்க. ஒரு கோயில்னா ஒரு தர்மகர்த்தாவும் இருப்பாங்க. அப்படி எல்லாமே இருந்தும் அவங்க சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் இன்னைக்கு பேர் கெட்டு கௌரவம் பாதிக்கப்பட்டு அவங்க மனசு பாதிக்கப்பட்டு அவங்க உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு யார நம்பினாங்களோ நம்பினவங்கனால பல வழியிலையும் மோசத்தை அனுபவிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டு கௌரவம் வீதிக்கு வராம எங்க வீதிக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயங்கரமான குழப்பத்துலதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதற்கு காரணம் அஷ்டம சனி ஒரு பக்கம், ராகு கேதுக்கள் ஒரு பக்கம். அது போக இந்த சூரிய பகவானும் ஆட்சியாக இருந்து அந்த கேது கூட இணைஞ்சதுனால சூரியனும் தன்னுடைய பலத்தை காட்ட முடியல. அப்ப கேது கூட இணைஞ்சு இவங்களுக்கு யார் கூட்டா இருக்கிறாங்களோ இவங்க யார சிம்ம ராசிக்காரங்கள் யார நம்பினாங்களோ அங்கே நம்பி பதவி கொடுத்தாங்க, இல்லை ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, இல்லைன்னா ஒரு நம்பிக்கையான ஆட்கள், இவங்கனாலேயே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையும் வந்துருச்சு. காரணம் இந்த கேது பகவான் தன்னுடைய ராசியிலே இருந்ததுனாலதான். அப்போ பாத்தீங்கன்னா தான் யாரை முழுசா நம்பி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்கதான் நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்கள் நினைத்திருந்தாலும் அவங்கனாலேயே பழி வாங்கப்படுவார்கள். அப்ப பாத்தீங்கன்னா அதே சிம்மம் சூரியன், அந்த சூரியன் ஆகப்பட்டது அந்த கேது கிட்ட இருந்து 17 செப்டம்பர் மாதம் 17 விலகி புதன் கூட சேர்றாங்க. அங்கே புதன் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறது. அங்கே புதாதித்ய யோகத்தோடு அந்த சூரியனும் புதனும் இணைஞ்சு நல்லா இருக்கிறாங்க.
அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ கேது இருக்கிறது நல்லா இல்லை. அந்த கேதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை பாரம். அந்த கேதுக்கு தலையே இல்லை, முண்டம் மட்டும்தான். அப்ப கண் இருந்தா பார்க்க தெரியும், காது இருந்தா கேட்க தெரியும், வாய் இருந்தா பேச தெரியும், நாக்கு இருந்தா சுவைக்க தெரியும், மூக்கு இருந்தா என்ன ஸ்மெல்னு பார்க்க முடியும். இது மாதிரி அந்த 5 புலன்கள் அது எதையுமே அனுபவிக்க தெரியாத அந்த கேது பகவான் இன்னைக்கு உங்களுக்கு கெட்டது தான் பண்ணிட்டு இருக்கிறாரோ இல்லையோ, நல்லது பண்ணல. எனக்கு சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, வெளிநாட்டிலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு. நான் 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் அவங்க கூட சேராதீங்க, சேர்ந்து எந்த பார்ட்னர் சம்மந்தப்பட்ட தொழிலும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கல, கேட்காம அவங்க கூட சேர்ந்தாங்க, சேர்ந்து உடனுக்குடனே பாதிக்கப்பட்டுட்டாங்க. எனக்கு நேற்று கால் பண்ணி சொல்கிறாரு, இது மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கல, இப்போ பாதிக்கப்பட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, நம்ம சொல்லி கேட்கலையே, அப்போ அனுபவிச்சு தான் ஆகணும். அது மாதிரி எனக்கு சிம்மராசிக்காரங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. அவங்கள நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க கஷ்டம் எல்லாமே சரியாகும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. தைரியமாக இருங்க. அப்போ இந்த புதன் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் தனாதிபதி புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறாங்க. அப்ப அந்த புதன் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் கௌரவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த கௌரவத்தை கண்டிப்பா அந்த புதன் பகவான் காப்பாற்றும். அந்த புதன் பகவானால கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய தொழிலையோ, ஒரு கவர்மெண்ட் தொழிலையோ, ஒரு பிரைவேட்லயோ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தீங்கன்னா அந்த பதவியையும் காப்பாத்திக்குவீங்க. அதன் மூலியமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. வேற யார் எல்லாமே இப்போ வேலை செய்றீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்லை வேற வேலையில் இருக்கிறீங்க, இதுல எல்லாத்துலயும் இருந்தும் நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை இந்த புதன் பகவான் தேடி கொடுப்பார். அது போக இப்போ பாத்தீங்கன்னா 2, 5, 8, 9 உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் இப்போ 2ஆம் இடத்துல இருந்து பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்துக்கு துலாமுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த துலாமுக்கு வந்த அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையில பார்க்கிறாங்க. அப்ப உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியை குரு பார்த்ததுனால ஏதாவது ரூபத்துல ஒரு பாக்கியம், அந்த பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப வேலை செய்யும். அந்த பாக்கியத்தால், அந்த புண்ணியத்தால் நீங்க பட்ட கஷ்டங்கள் தொழில் ரூபத்திலேயோ, குடும்ப ரூபத்திலேயோ, ஒரு பிசினஸ் ரூபத்திலேயோ, ஒரு வேலையிலேயோ, ஒரு பழக்க வழக்கத்திலேயோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. சிம்ம ராசிக்காரங்களே, கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. இதற்கு காரணம் கண்டிப்பாக உங்களுடைய மனைவியுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப அந்த மனைவி அவங்கனால இந்த பீரியட்ல நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். சிம்மராசியில் பிறந்த 80% பேர் மனைவியால் காப்பாற்றப்பட்டிருக்கிறீங்க. மனைவி சொல்வதை கேட்டிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருப்பீங்க. ஆனா நம்ம எதையுமே கேட்கல, நம்ம மனசுக்கு எது பட்டுச்சோ அதைத்தான் செஞ்சோம், இன்னைக்கு நிறைய அனுபவிச்சிட்டோம். இப்ப அந்த அனுபவத்தில் இருந்து இந்த செவ்வாயும் புதனும் உங்களுக்கு நல்லது செய்யறதுனால கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அது போக உங்களுக்கு அந்த ராகுவை குரு பார்க்கறதுனாலையும் அந்த ராகுவால் வரக்கூடிய சில கெட்ட விஷயத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்குவீங்க. அந்த குரு பார்க்கறதுனாலையும் திடீர் ராஜயோகத்தை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. அந்த சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சனி பகவான் வக்கரகதியில இருந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. அது போக அந்த சனி பகவான் ஆப்பட்டது புதன் பகவானை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால புதன் வேகமான கிரகம். சனி பகவான்
மந்தமான கிரகம். ஆனா இப்ப சனி வக்கரத்துல இருந்து வேகத்தை இன்னைக்கு உருவாக்கிட்டாரு. சனி பகவானும் வேகமா இருக்கிறாங்க. அப்ப அந்த சனியும் புதனும் பார்த்துக்கிறதுனால, சனியும் புதனும் நட்பான கிரகங்கள், அந்த 2 கிரகங்களும் பார்த்துக்கிறதுனால தொழில் நல்லா இருக்கும், உங்களுக்கு முன்னேற்றம் நல்லா இருக்கும். அது போக இந்த புதனாகப்பட்டது நல்ல அறிவை கொடுப்பாரு, நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு, நல்ல திங்கிங் கொடுப்பாரு. நீங்க யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாது, எந்த வழியில போகணும், எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிற அந்த புத்தி கூர்மையை கொடுப்பாரு. இதனால கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவீர்கள், இது உறுதி. அந்த குரு பகவானும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது போக இந்த அஷ்டம சனி, இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது, இவங்க பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது இந்த புதன், குரு, செவ்வாய் இவர்கள் நல்லா இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சு நல்ல வழிக்கு வந்துடுவீங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. அது போக இந்த பீரியட்ல சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்துல டைம் நல்லா இருக்குதான்னு பாருங்க. அப்படி நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்க சுபகாரியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.